வணக்கம். இன்னைக்கு நம்மளோட திரு டாக்டர் விவேக் அருணாச்சலம் அவர்கள் இருக்காங்க. சர்வதேச அரசியல் குறித்து நிறைய விஷயங்கள் அவருடைய இன்னைக்கு நம்ம பேச போறோம். வணக்கம். வணக்கம். இப்ப நான்சி பெலோசியோட தாய்வான் விசிட்க்கு அப்புறம் பார்த்தோம்னா டென்ஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நேத்து நியூஸ் என்னன்னா 68 சைனீஸ் பிளேன்ஸ் அப்புறம் 13 சைனீஸ் வார்ஷிப்ஸ் வந்து மீடியன் லைனை வந்து கிராஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் வருது. சைனா வந்து ரொம்ப சீரியஸா இருக்கிறாங்க இந்த விஷயத்தை. யூஎஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா சைனா வந்து ஓவர் ரியாக்ட் பண்றாங்கன்றாங்க. இந்த ஹோல் இஷ்யூ எப்படி பாக்குறீங்க? இது ரொம்ப நான் ஒரு மேக்ரோ இமேஜா பாக்குறேன், குளோபல் இமேஜ் அண்ட் மேக்ரோ இமேஜா பாக்குறேன். 2020க்கு அப்புறமேலே இந்த லாஸ்ட் 5 இயர்ஸ்ல அந்த யூஎஸ் டாமினன்ஸ் அண்ட் யூஎஸ் லீடர்ஷிப் வந்து இட் ஹஸ் பீன் நாட் சீன் அக்ராஸ். இப்போ குளோபலி எல்லாருமே வந்து யூஎஸ் ஒரு லீடரா பாக்குறது இல்லை எனிமோர். அதுக்கு காரணம் வந்து எக்கனாமிக் கொலாப்ஸ். அவங்க ஒரு டெசிஷன் ஒன்று எடுத்தாங்கனாக்கா நோபடி ஹஸ் பீன் no country has been taking it seriously. The third thing is அந்த ஆப்கானிஸ்தான்ல வந்து they had a very bad image because of the quick அந்த புல் அவுட் ஆனனால. நாலாவது வந்து அந்த ரஷ்யன் யுக்ரைன் வார்ல வந்துட்டு அவங்க என்ன செஞ்சப்பையும் அந்த வந்து இட் வாஸ் ஸ்டில் நாட் சீன் அஸ் அ வெரி பிக் பவர் ஹவுஸ் மாதிரி பாக்குறது இல்லை. ஸோ யூஎஸ் என்ன பண்ணிட்டாங்க, they wanted the leadership back. ஏன் அந்த யூஎஸ்க்கு லீடர்ஷிப் வேணும்னாக்கா 2020ல இன்னைக்கு அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ற அந்த லீடர்ஷிப் வில் ஹெல்ப் தெம் டு சஸ்டெயின் ஃபார் த நெக்ஸ்ட் 50 years to 100 years. நான் இதுதான் எப்பொழுதுமே சொல்றது. இன்ஃபேக்ட் ஈவன் இன் மை கான்வர்சேஷன்ஸ் அண்ட் லெக்சர்ஸ் ஆல்சோ நான் சொல்றது என்னன்னா, two ideologies will always be there. Capitalism ideology and the communism ideology will always remain. அந்த ஐடியாலஜிக்கல் போராட்டத்துல தான் பாத்தீங்கன்னாக்கா மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் they get grouped down. ஆனா வந்து ஒரு லீடர் தான் அங்க வந்து is able to establish it. இப்போ யூஎஸ்க்கு வந்து இந்த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல தியரிஸ் ஆஃப் பவர்னு சொல்லுவோம். பவர் நீட்ஸ் டு பி கான்சென்ட்ரேட்டட். பவர் வந்து எல்லா இடத்துலயும் ஒரு லீடரா இருக்கும் பொழுது அவர் கையில தான் எல்லா பவரும் இருக்கணும். ஒரு குரூப்ல வந்து லீடர்ஷிப்ல வந்து நீங்க 10 பேர் பவர்ஃபுல்லா இருந்தாங்கன்னாக்கா அந்த லீடரால வந்து பவர் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது. இந்த தியரிஸ் ஆஃப் பவர் இருக்கு, ஃபவுகால்ஸ் தியரிஸ் ஆஃப் பவர்னு இருக்குது. ஸோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா யூஎஸ் இஸ் நவ் லூசிங் தட் லீடர்ஷிப். இப்போ ஒரு இடத்துல பாத்தீங்கன்னாக்கா நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே, ஃபைனான்சியல் பவர், எக்கனாமிக் பவர் லீட்ஸ் டு பொலிட்டிக்கல் பவர். யார் கையில எக்கனாமி இருக்குதோ அவங்க கையில பொலிட்டிக்கல் பவர் இருக்கும். ஸோ இப்போ இந்த லாஸ்ட் 20 years, லாஸ்ட் 10 yearsல பாத்தீங்கன்னா எக்கனாமிக்கலி யாரெல்லாம் பவர்ஃபுல் ஆனாங்கன்னா, ஒன்னு சைனா, பழைய கண்ட்ரியா இருக்கிற ரஷ்யா, இந்தியா, மற்றபடி பாத்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன கண்ட்ரிஸ் தைவான், சவுத் கொரியா, அப்புறம் யூரோப்லயும் ஜெர்மனி, யூகே, இவங்க கையில எல்லார்கிட்டயும் மணி இருக்குது. மணி இருக்கும்போது அவங்க கிட்டயும் பவர் இருக்குது. ஸோ இப்போ வந்து யூஎஸோட ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட், ஒரு சிங்கிள் லீடர்ஷிப்பை வந்து யாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை. ஸோ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னாக்கா, ஜியோபொலிட்டிக்கலி அவங்களுக்கு இப்போ இந்த யுக்ரைன் அண்ட் ரஷ்யா இந்த ஒரு வார் நடக்கிறதுல யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் ஒன் சிங்கிள் வாய்ஸா இப்போ வந்து கம்ப்ளீட்டா யூஎஸோட சேர்ந்துட்டாங்க. நாட்டோ வந்து ஸ்ட்ரெங்தன் ஆயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு அந்த யூரோப்பியன் ரீஜன்ல வந்து யூஎஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. இப்போ அடுத்த ரீஜன் எங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா ஆஸ்திரேலியா, ஓஷியானியா, அது அந்த சைடு, அந்த நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, அங்க வந்து இட்ஸ் எல்லாமே ஐலண்ட்ஸ். ஸோ அங்க வந்து தே ஆர் வெரி ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் யூஎஸோட வச்சிருக்காங்க. யூகே வந்து இட் ஹஸ் ஆல்வேஸ் பீன் அ பார்ட்னர் ஆஃப் யூஎஸ் ஃப்ரம் நீங்க அந்த எப்போ அந்த வேர்ல்டு வார் முடிஞ்சு கிரீஸுக்கு அப்புறமேலே வந்து தே பிகேம் வெரி க்ளோஸ். கிரீஸ்ல ஒரு that was the beginning. கிரீஸ்ல ஒரு இஷ்யூ நடந்தது அங்கே, that was the beginning. ஸோ யூகே என்னைக்குமே க்ளோஸா இருந்துட்டாங்க. ரஷ்யான்றது அந்த ஐடியாலஜிக்கலி கம்யூனிசம், கேபிட்டலிசம் ஐடியாலஜி பிகம்ஸ் அ கோல்டு வார். அது கம்யூனிசம் இருக்குதோ இல்லை கேபிட்டலிசம் இருக்குதோ இட்ஸ் டிஃப்ரெண்ட். ஆனால் அந்த ஐடியாலஜி ஸ்டில் அப்போ இருந்தது. the hate is still creating the war which is down there. இப்போ எந்த சைட்ல அவங்களால வந்து they have to control, they could not control is Asian region. ஏன்னா ஆப்பிரிக்கன் ரீஜன்ல they have their own struggles, எக்கனாமிக் ஸ்ட்ரகிள்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஏசியன் ரீஜனை பொறுத்த வரைக்கும் நிறைய பவர் ஹவுசஸ் வந்துட்டாங்க. ஒன்னு ஏசியால வந்து இந்தியா இருக்குது, சின்ன சின்ன கண்ட்ரியா பங்களாதேஷ் வருது, பட் தென் அவங்க பொலிட்டிக்கல் எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. சவுத் ஈஸ்ட் ஏசியன் ரீஜன்ல வந்து உங்களுக்கு சைனா பவர் ஹவுஸ். அது வந்து இட்ஸ் எவ்வளவு பெரிய பவர் ஹவுஸ்னாக்கா 1990s பாத்தீங்கன்னாக்கா ஒரு யூஎஸ் வந்து 1990s 2000 early 2000 வந்து
அந்த சைனீஸ் அந்த ரீஜன், அந்த ஏசியா பசிபிக் அந்த சீல வந்துட்டு இன்கேஸ் அவங்க வந்து ஒரு சைனா ஒரு சின்ன த்ரெட் கொடுத்தாலும் அமெரிக்கன் வார்ஷிப்ஸ் அங்க வந்தாங்கன்னாக்கா சைனா குட் நாட் டூ எனிதிங். ஆனா இப்ப வந்து சைனாவோட சப்மெரீன்ஸ், வார்ஷிப்ஸ் இதெல்லாம் வந்து தே ஆர் மோர் தென் த யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஸோ சைனா ஹஸ் க்ரோன் வெரி பவர்ஃபுல்லி. ஸோ நாம அந்த ஃபர்ஸ்ட் அந்த தியரிஸ் ஆஃப் பவர் சொன்னோம். பவர் வந்து ஒரு இடத்துல கான்சென்ட்ரேட் ஆன பவர் வந்து அப்படி ஈக்குவல் கான்சென்ட்ரேஷனா யூஎஸ் விட்டு சைனாக்கும் போயிடுச்சு. ஸோ பவர் வந்து 50% இங்க 50% இங்க ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து யூஎஸ்க்கு வந்து யூரோப் உள்ள லீடர்ஷிப் வந்துருச்சு. இன்னொரு ரீஜன் ஏஷியன் ரீஜன்லயும் தே வாண்ட் டு கண்ட்ரோல் த லீடர்ஷிப். ஸோ ஏஷியன் ரீஜன்ல லீடர்ஷிப் வரணும் அப்படின்ற போது திஸ் இஸ் நத்திங் பட் அன் இன்ஸ்டிகேஷன். இப்போ இது வந்து இப்போ உங்க ஒன்ஸ் தைவானை வந்து சைனா அட்டாக் பண்ணிட்டாங்கனாக்கா அப்ப வந்து the burden or the liability will only be for Asia. The disturbance will only be there for the region of Asia. So once region of Asia goes through a economic, through a political or a war crisis, the US will become powerful economically. ஏன்னாக்கா ஒரு வார் அப்படின்ற போது அதோட இம்பாக்ட்ஸ் ஆர் நாட் ஜஸ்ட் லைக் பிகாஸ் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன், அது மேலாக நடக்கிறது தான். வாருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா there is a lot of economy money which is spent. The second thing is migration crisis is the most biggest thing. அந்த கண்ட்ரியை விட்டு வந்து பீப்புள் வில் ஸ்டார்ட் எமிகிரேட்டிங் டு ஆல் த பிளேசஸ். அந்த என்விரான்மெண்ட் வந்து அன்லிவபிளா போயிடும் for the next 5 years to next 10 years. ஸோ அந்த என்விரான்மெண்ட்டே கம்ப்ளீட்டா டிஸ்டர்ப் ஆயிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூரோப் எடுத்துக்கிட்டாக்கா அந்த யுக்ரைனோட வார் வந்து இட் இஸ் ஸ்டில் கோயிங் ஆன். அதை பத்தி இப்போ வந்து நிறைய மீடியா நியூஸ் வரல. பட் அந்த 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 வார்னால என்னாச்சு, நேத்து கூட பாத்தீங்கன்னா ஒரு நியூக்ளியர் பிளான்ட்டை வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க ரஷ்யா அண்ட் யுக்ரைன். ஸோ அட்டாக் பண்ணனால என்னது, த ரீஜன் ஆஃப் யூரோப் கெட்ஸ் கம்ப்ளீட்லி டிஸ்டர்ப்ட். So the region of Europe gets disturbed with the energy crisis, migration crisis. அப்ப economy வந்து it collapses down. So இப்போ வந்து the US wants to bring back the control of the power. So இது வந்து ஒரு it is just something like ஒரு political game மாதிரி to establish the leadership. So once இது வந்து it's a provocation on China that நாங்க வந்து தைவானுக்கு வந்து சப்போர்ட் கொடுக்குறோம். But if China attacks Taiwan, then the destruction will be only for Asia. So and the destruction for Asia நடந்ததுனாக்கா it will be a self destruction for China. ஏன்னா சைனா தான் வந்து தைவானோட லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர். கல்ச்சுரலி, politically they can have ideologies because of historical past, but வந்து they both are very close with each other. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு சின்ன ஒரு இஷ்யூ ஸ்ரீலங்கால வந்தது அப்படின்ற பொழுது ஃபர்ஸ்ட் மக்கள் வந்து படகை எடுத்துட்டு வர்றது தமிழ்நாடு. ஸோ அப்ப வந்து எந்த இடத்துல டிஸ்டர்பன்ஸ் வருதுன்னு பாத்தீங்கன்னா, டிஸ்டர்பன்ஸ்னு சொல்ல முடியாது, எந்த இடத்துல அந்த ஒரு ரீஜனல் ஒரு எக்கனாமிக் சேலஞ்ச் ஆர் பொலிட்டிக்கல் சேலஞ்ச் ஆர் அசைலம் சேலஞ்ச் எங்க வருதுன்னாக்கா அந்த ஒரு கண்ட்ரியில ஆற டிஸ்டர்பன்ஸ்னால கம்ப்ளீட்டா வந்து இந்தியாவுக்கு தான் ஆகும். ஸோ இந்தியா நீட்ஸ் டு இமீடியட்லி டேக் கேர். ஸோ அந்த மாதிரி தைவானுக்கு ஒன்று நடந்ததுனாக்கா வார் டிஸ்ட்ரக்ஷன் நடக்கலாம், பட் ஹிஸ்டாரிக்கலி சைனா வில் பிகம் மச் மோர் ஹேட்டட் அண்ட் தேர்பை it will affect the Chinese region. And அதனால என்ன ஆகும், யூஎஸ் ஓட once again it will concentrate the power because China is into war. So war, எத்தனை கண்ட்ரி வார் சண்டை போடுறாங்களோ it will always lead to self destruction. ரைட். இப்போ இது வந்து யூஎஸ் சைட்ல ஒரு பிளான் ப்ரோவோகேஷன் அப்படின்ற பட்சத்துல இப்ப அடுத்த கேள்வி என்னன்னா, சைனா வந்து ஃபுல் எக்ஸ்டென்ட்டுக்கு போய் சண்டை போடுறதுக்கு ரெடியா இருக்காங்களா? அதே மாதிரி யூஎஸும் அதுக்கு ரெடியா இருக்காங்களா? இல்லாட்டி இது வந்து எப்போ மாதிரி யூஸ்வலா அந்த லாஸ்ட் ஒரு 40 இயர்ஸா த்ரெட்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு சைனா சைடு, அந்த மாதிரி தான் இருக்கும் நினைக்கிறீங்களா? ரெண்டு பேருமே வந்து அதுதான் நான் சொல்றது. இட்ஸ் பேசிக்கலி இந்த வார் ஈரா, அந்த கோல்ட் வார் ஈரா ஆர் எனி ஆஃப் த வார் ஈரா அந்த நடக்கும் பொழுது சைனாவுக்கு இது தெரியும். தே நோ த சைனா வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த திங்ஸ் தட் சைனா கிட்ட அப்ரிஷியேட் பண்ணோம்னாக்கா, சைனா நெவர் கெட்ஸ் இன் டு அ வார் இன்ஸ்டன்ட்லி அண்ட் தே ஆர் நாட் தே ஆர் ஒன்லி ஃபோக்கஸிங் ஆன் தேர் எக்கனாமிக் மொமெண்டம். அவங்களுக்கு இதெல்லாம் தெரியும். அண்ட் இப்போ வந்து தே வில் நெவர் கோ இன் டு அ வார். ஏன்னா இதுதான் ரீசன், அவங்களுக்கும் தெரியும் that if we go on a war, it is self destruction. நம்மளோட அந்த entrepreneurial growth, industrial growth, economic growth இதெல்லாம் வந்து கிராஷ் ஆயிடும். அது அவங்களுக்கும் தெரியும். நம்ம instead will be investing in weapons. அப்ப வந்து India will take advantage. அப்ப India will start growing stronger and it will lead to US India ரொம்ப ஸ்ட்ராங் ஆகி நமக்கு வந்து அவங்க த்ரெட் கொடுப்பாங்கன்றது அவங்களுக்கும் அது தெரியும்.
ஸோ அவங்க வந்து தே வில் ஆல்சோ நாட் கெட் இன் டு அ வார் பை எனி சான்ஸ். பட் இதுல என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னாக்கா, தைவான் இஸ் நவ் அண்டர், இது வந்து நம்ம பேலன்ஸ் ஆஃப் பவர்னு சொல்லுவோம். தைவான் இஸ் ஆல்வேஸ் பேலன்ஸ் ஆஃப் பவர்னா, ஒரு சின்ன கண்ட்ரி வந்து அவங்களால வந்து ஒரு பெரிய கண்ட்ரியை எதிர்க்க முடியாது. ஸோ அவங்க என்ன பண்ணிப்பாங்கன்னாக்கா, இன்னொரு பெரிய கண்ட்ரியோட பேலன்ஸ் பண்ணிப்பாங்க. இட்ஸ் பேலன்ஸ் ஆஃப் பவர். இந்த பேலன்ஸ் ஆஃப் பவர்ல வந்து ஜப்பான், சவுத் கொரியா, தைவான் இவங்க எல்லாருக்கும் வந்து அமெரிக்கா வந்து ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க. எந்த இடத்துல யாராவது வந்து அட்டாக் பண்ண, இப்போ நார்த் கொரியா த்ரெட்டன் பண்ணாங்கனாக்கா தென் அமெரிக்கா வந்து அங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ வியட்நாம வந்து, அது வியட்நாம் கூட இல்ல, வியட்நாமுக்கும் வந்து அமெரிக்கா சப்போர்ட் பண்றாங்க. டு வென் அந்த சவுத் சைனா சீல வந்து மினரல்ஸ் ஆர் வெரி ரிச். ஸோ அங்கேயும் வந்து வியட்நாமுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னாக்கா பிலிப்பைன்ஸ், வியட்நாம் அப்படின்ற போது தென் அகெயின் யூஎஸ், யூகே, யூரோப் இவங்கெல்லாம் வந்து தே சப்போர்ட் அக்ராஸ். ஸோ பேசிக்கலி ஒரு வார்ன்றது வராது. இட் வில் நாட் லீட் டு அன் எஸ்கலேஷன். பட் இதுல வந்து என்ன ஆகும்னாக்கா, தைவான் வில் பர்ச்சேஸ் மோர் அண்ட் மோர் வெப்பன்ஸ் ஃப்ரம் த யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஏன்னா இப்போ வந்து அந்த ஃபியர் ஆஃப் எஸ்கலேஷன் ஆஃப் அ வார் வில் நவ் மேக் தைவான் டு ஸ்பெண்ட் மோர் மணி டு பர்ச்சேஸ் மோர் வெப்பன்ஸ். இப்போ வந்து தைவான் அந்த பணத்தை வந்து இவ்வளவு நாளா வந்து எக்கனாமி, இண்டஸ்ட்ரியல் ப்ராக்ரஸ் இதுல போட்டிருந்தாங்க. இப்போ என்ன ஆகுது, ஒரு சைனாவோட த்ரெட்டன் வரனால, அந்த ஒரு ஃபியர் ஆஃப் இதுனால இப்போ வந்து யூஎஸ் கிட்ட நிறைய, இன்ஃபேக்ட் தே ஆல்ரெடி பிளானிங் டு பர்ச்சேஸ். இப்போ வந்து இன்னும் நிறைய வெப்பன்ஸ் ஆஃப் இது வந்து தே வில் ஸ்டார்ட் இன்வெஸ்டிங். இப்போ வந்து இப்போ சைனா வந்து என்ன பண்ணாங்க, திரும்ப இந்த மாதிரி ஒரு ஒரு மேலாக ஒரு த்ரெட் அந்த ரீஜன்ல ஐ எம் ஸ்டில் அ லீடர் அப்படின்றத காட்டிக்கிறதுக்கு. ஸோ இதுல பேசிக்கலி யூஎஸ் இஸ் நாட் அஃபெக்டட், சைனா வில் நாட் பி அஃபெக்டட். த ஒன் நடுல வந்து ஹூ வில் பி கோயிங் த்ரூ பேட் ஃபேஸ் வில் பி, ஜியாகிரபிக்கலி பாத்தீங்கன்னாக்கா சைனா கிட்ட இருந்து நிறைய த்ரெட் வரும். இந்த மாதிரி வெப்பன்ஸ் அண்ட் அட்டாக்ஸ் ஆஃப் மிலிட்ரி இதெல்லாம் வந்து த்ரெட்ஸ் இருக்கும். அதனால அவங்க எக்கனாமிக்கலி என்ன பண்ணுவாங்கன்னாக்க நிறைய வெப்பன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ திஸ் ஃபார் த நெக்ஸ்ட் 6 months to 1 year. ரைட். இப்போ இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப இந்தியா எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் சொன்னீங்க. யூரோப் பொறுத்த வரைக்கும் இப்போ ஓரளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான லீடர்ஷிப் வந்து யூஎஸ் கொடுத்துட்டாங்க. யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் யூஎஸோட லீடர்ஷிப்பை அக்செப்ட் பண்ணி ஒருங்கிணைய ஆரம்பிக்கிறாங்கன்ற விஷயம் சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ யூஎஸ்க்கு இப்போ ப்ராப்ளம் என்னன்னா, ஏசியாவில் நிறைய புது பவர் சென்டர்ஸ் இருக்கு, அவங்கள கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ இப்போ இந்த ப்ரொவகேஷனை வந்து சைனாவை அக்ரெசிவா மாத்திருக்கு. ஸோ இப்ப யுக்ரைன் வாரை பொறுத்த வரைக்கும் இந்தியா குவைட்டா இருந்தா ஒரு நியூட்ரல் ஸ்டாண்ட் எடுத்தோம். பட் தைவான் இஷ்யூல அதே மாதிரி நியூட்ரலா இருக்க முடியுமா? ஏன்னா சைனா நம்மளோட நெய்பர். யுக்ரைன் மாதிரி எங்கேயோ நடக்கிற விஷயம் இல்ல. தாய்வான் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஸ்ட்ராங்கான ஸ்டாண்ட் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. எப்படி பாக்குறீங்க? இந்தியா இஸ் ஆல்வேஸ், இந்தியா கோஸ் த்ரூ அ லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் டொமெஸ்டிக்கலி. இந்தியாவோட குளோபல் லெவல்ல வந்து இந்தியாவோட லீடர்ஷிப் இஸ் ஸ்டில் நாட் சீன் அஸ் ஸ்ட்ராங். அதுதான் ஒரு ஃபேக்ட். ஸோ இந்தியாவுக்கு வந்து இந்த சமயத்துல வந்து ஒரு வார்னு ஒன்று வந்துருச்சுனாக்கா இட் வில் அஃபெக்ட் த ரீஜன் கம்ப்ளீட்லி. இது வந்து ஃபர்ஸ்ட் சப்ளை செயின் அஃபெக்ட் ஆகும், லாஜிஸ்டிக்ஸ் அஃபெக்ட் ஆகும், எக்ஸ்போர்ட்ஸ் அஃபெக்ட் ஆகும். அது இல்லாம பாத்தீங்கன்னாக்கா இங்க வந்து ரொம்ப அதிகமா மைக்ரேஷன் கிரைசிஸ் வராது. மெயினா மைக்ரேஷன் கிரைசிஸ்னா அந்த சைடு தான், சவுத் ஈஸ்ட் ஏஷியால தான் வரும். பட் ஆனா தைவான் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரேடிங் பார்ட்னர் ஃபார் த வேர்ல்டு in various things, from the electronic items to various products which is there. இன்னைக்கு ஒரு ரீஜனல் இம்பேலன்ஸ் வந்ததுனாக்கா இந்த சமயத்துல ஏற்கனவே வந்து எக்கனாமி இஸ் ஆன் அ வெரி பேட் ஃபேஸ். நேத்து கூட இட்ஸ் இந்தியால வந்து நிறைய ப்ரொட்டஸ்ட் அண்ட் லாட் ஆஃப் எக்கனாமிக் அன்எம்ப்ளாய்மெண்ட். இது நாட் ஜஸ்ட் இந்தியா, ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்லா இடத்துலயுமே இருக்குது. இந்தியாலையும் ரொம்ப அதிகமா இருக்குது. இந்த சிச்சுவேஷன்ல வந்து ஒரு எக்கனாமிக்கலி இந்தியாவுக்கு ரொம்ப இட் இஸ் அ வெரி சேலஞ்சிங் பொசிஷன். செகண்ட் திங் வந்துட்டு, ஒரு வார் இன் தட் ஏஷியன் ரீஜன் வில் அஃபெக்ட் ஆல் த ஏஷியன் கண்ட்ரீஸ். ஸோ இட் வில் ரியலி கம்ப்ளீட்லி அஃபெக்ட் டவுன். ஸோ அதனாலேயும் வந்துட்டு தே வில் நாட் ப்ரிஃபர் டவுன் அ வார். பட் தே ஹாவ் ஒரு லாங் விஷன்ல வந்து தே கேன் ஹாவ் அன் அட்வான்டேஜ் தட் சைனா பிகம்ஸ் வீக்கர். சைனா பிகம்ஸ் வீக்கர். ஏன்னா அவங்களோட ஆர்மி எல்லாம் வந்து தே வில் பி கான்சென்ட்ரேட்டிங் மோர் ஆன் தைவான், அந்த சைட்ல கான்சென்ட்ரேட் பண்றதுனால வி கேன் ஹாவ் அ லிட்டில் பிட் ஆஃப் அந்த இந்தியன் பார்டர்ஸ் கிட்ட வி கேன் பி மோர் ஸ்ட்ராங்கர் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு அட்வான்டேஜா எடுக்கலாம். பட் ஆன் த லாங் ரன் இட் வில், அது வந்து ஒரு இட்ஸ் அ வெரி மைன்யூட் பர்சன்டேஜ் தான். பட் இந்தியா வில் definitely remain quiet in this, and India will not prefer any kind of
full-scale war at that point in that region. ஏன்னா if it happens, it will ரொம்ப industrially and economically இந்தியாவுக்கு ரொம்ப பாதிப்பு வரும். சப்ளை செயின்ல மெயினா. சப்ளை செயின் அண்ட் எக்ஸ்போர்ட். ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட் ஆஃப் வியூல பெர்ஃபெக்ட் நீங்க சொல்றது. பட் நான் என்ன கேட்கிறேன், இப்ப சைனா இன்கேஸ் தாய்வான் அட்டாக் பண்றாங்கன்னு வச்சுப்போமே, சோ அது வந்து கிளியரா சைனா வந்து இன்னும் ரொம்ப அக்ரெசிவா மாறி இருக்காங்கன்றது அர்த்தம். சைனா ரொம்ப அக்ரெசிவா மாறதை இந்தியா டெஃபினட்டா விரும்ப மாட்டாங்க. ஏன்னா நாளைக்கு அதே அக்ரெஷன் வந்து இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாவும் திரும்பலாம். ஏன்னா ஏற்கனவே அவங்களோட அக்ரெஷனை வந்து பார்டர்ஸ்ல வந்து அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க. சோ சைனா அக்ரெசிவா மாறுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்தியா வந்து யூஎஸ் கிட்ட வந்து ஏதோ ஒரு வகையில அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் இல்லையா? யூஎஸ் இன்ஃபுளுன்ஸை ஏத்துக்க வேண்டிய ஒரு சூழல் வரும். சோ யுக்ரைன் மாதிரி நியூட்ரலா இருக்க முடியாது. ஏதோ ஒரு பாயிண்ட்ல யூஎஸோட கோஆபரேட் பண்ண வேண்டிய சூழல் ஏற்படுமா அப்படின்னு தான் கேட்பேன். இந்தியா பண்ண மாட்டாங்க. இந்தியா அந்த மாதிரி இந்தியா வந்து இந்தியாஸ் லார்ஜ்லி நோன் அக்ராஸ் குளோபலி பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் வந்து தேவ் நாட் டேக்கன் எனி அக்ரெசிவ் stance in any other countries issues. So India வந்து it has always only taken care for itself. Geopolitically வந்து India has never been involved in anything. Moral support கொடுப்பாங்க தைவானுக்கு வந்து. ஏன்னா தைவான் has always been a support to India in any country which is against Chinaன்ற போது it is always like ஒரு ஃப்ரெண்ட்ஸ்ன்ற மாதிரி. ஸோ மாரல் சப்போர்ட் கொடுப்பாங்க. ஒரு கண்டெம்னேஷன் சப்போர்ட் எப்படி வந்து யுக்ரைன் இஷ்யூல ஒரு நியூட்ரலா இருந்தாங்களோ, நியூட்ரல்ன்றதோட ஒரு ஸ்டான்ஸ் எடுக்கலையோ, அதே மாதிரி இதுலயும் பாத்தீங்கன்னாக்கா இந்தியா வில் நாட் டேக் அ ஸ்டான்ஸ். பட் இதுல தான் நான் வந்து எப்பவுமே சொல்றது, ஏன்னா the India of the past is different from the India of the future. The India of the future needs to learn to take ஒரு டெசிஷன் எடுக்கணும். அப்பனா தான் வந்து ஜியோபாலிட்டிக்கலி ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இந்த சைடான்றது தே ஹாவ் டு ஸ்டாண்ட் அக்ராஸ் எந்த சைட்ல இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கும் அந்த டேபிள் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஒரு சைட்ல வந்துட்டு இப்போ யூரோப் அண்ட் வெஸ்ட்டை வந்து அவங்க சப்போர்ட் பண்ணாங்கன்னாக்கா அவங்களுக்கு அந்த ஒரு ட்ரெடிஷ்னல் பார்ட்னர்ஸா மூவ் ஆகணும். அது வந்து கல்ச்சுரலியும் நம்ம வந்து ஒன்னா சேர்றோமா அப்படின்றது இருக்கு. எக்கனாமிக்கலி வெஸ்ட் நீட்ஸ் இந்தியா, but culturally and in terms of ideologically are they really சினர்ஜைஸ் ஆறாங்களான்றது ஒரு கேள்வி இருக்குது. அப்ப ஏஷியான்னு வரும்போது ஏஷியன்ஸ் எல்லாம் ஒண்ணு. சவுத் ஏஷியால தே ஆர் வெரி க்ளோஸ் வித் ஈச் அதர். சவுத் ஈஸ்ட் ஏஷியா உள்ள வந்து அவங்களால இந்தியா வந்து எல்லாரோடையும் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தாக்கா இந்தியா அண்ட் சைனா வந்து என்னைக்குமே தே கேன் நெவர் ரிமைன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர். ஏன்னாக்கா ஐடியாலஜிக்கலி இட்ஸ் டிஃப்ரெண்ட். ஒன்னு அது வந்து இட்ஸ் அ கம்யூனிஸ்ட் கண்ட்ரி ரன் பை த பீப்புள் ரிபப்ளிக் ஆஃப் the Communist Party of China. At the same time, India வந்து it's a democratic country with acceptance towards capitalism. So அப்படின்றபொழுது இவங்க ரெண்டு பேர் வந்து they can never go along with each other. But in the futureல வந்து India can always be used by the United States and the West to turn against China any point of time. ஸோ சைனாவை வந்து எதிர்க்கிற ஒரே ஒரு ஸ்ட்ரென்த் வந்து இந்தியாவுக்கு மட்டும்தான் இருக்கு. ஏன்னா டிமாண்ட் வைஸ், எக்கனாமி வைஸ், பாப்புலேஷன் வைஸ், ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷன் வைஸ் எல்லாத்துலயும் இருக்கிறாங்க. பட் ஆனா இந்தியா வில் நெவர் கெட் இன்வால்வ் டு டேக் அ ஸ்டாண்ட் எவர். அண்ட் அது வந்து ஐ எம் ஆல்வேஸ் ஸ்டேட்டிங் தட் இன் த ஃபியூச்சர்ல வந்து இந்தியா வந்து ஷுட் லேர்ன் டு டேக் அ ஸ்டாண்ட். அந்த ஸ்டாண்ட்ல வந்து நான் வந்து ஐ எம் சப்போர்ட்டிங் தைவான் அண்ட் ஐ எம் கோயிங் வித் த வெஸ்ட் அப்படின்றத எடுக்கணும், rather than being on a very neutral. எனக்கு இவங்களும் வேணும் அவங்களும் வேணும்ன்ற போது ரைட். இப்போ யூஎஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரொவோகேட் பண்றாங்க. நீங்க சொன்ன விஷயம் என்னன்னா சைனாக்கும் இது ப்ரொவோகேஷன் தெரியும். அதே மாதிரி சைனீஸ் இன்ட்ரெஸ்ட் என்னன்னா டைரக்டா வார் போனது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்காது. ஏன்னா நம்ம நிறைய பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சைனாவும் பேசுவாங்க, பட் குவைட்டா தான் இருப்பாங்கன்றது அவங்க ஆர்குமெண்ட் இல்லையா? ஸோ இப்போ யூஎஸ் அடுத்து என்ன பண்ணுவாங்க? ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ரொவோகேஷன் பண்ணியாச்சு, சைனா பயங்கரமா ரியாக்ட் பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ப்ரொவோகேஷன் எதிர்பார்க்கலாமா? இல்ல, அவங்க யூஎஸ் வாண்டட் டு புட் த டாமினன்ஸ், யூஎஸ் வாண்டட் டு புட் த லீடர்ஷிப். என்னன்னாக்கா அந்த டாமினன்ஸ் அண்ட் லீடர்ஷிப்னாக்கா என்னன்னா அந்த ரீஜன்ல வந்து நான் இவ்வளவு நாளா வந்து ஐ ஹேட் சப்போர்ட்டட் பேக் தைவான். நாங்க ஏன்னா நீங்க ஹிஸ்டாரிக் பாஸ்ட் எடுத்தீங்கன்னாக்கா யுஎஸ் சப்போர்ட்டட் தைவான் வித் சைனா அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம். அவங்க தைவான் வந்து சைனா கூட சேர்ந்ததுன்னு அவங்க ஒரு சமயத்துல அவங்களுக்கு வியூ இருந்தது அகெயின்ஸ்ட் ஜப்பான். அதுக்கப்புறம் வந்து அதான் சொல்றேன், வாட் சீம்ஸ் ரைட் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் வில் நாட் சீம் ரைட் அட் another பாயிண்ட் ஆஃப் டைம்.
அன்னைக்கு எடுத்த டெசிஷன் அன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு அது ரைட்டா பட்டது. இன்னைக்கு எடுக்கிற டெசிஷன் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான். நம்ம அந்த டெசிஷன் அப்ப பார்த்தோம்னாக்கா இது வந்து நமக்கு இப்போ தப்பா ரைட்டா நம்ம வந்து ஒப்பீனியன்ஸ் வேரி ஆகும். ஏன்னா அந்த சிச்சுவேஷன் அந்த டைம்ல ஜப்பான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. ஸோ அப்ப வந்து யுஎஸ் சப்போர்ட் பண்ணாங்க. இப்ப வந்து டெமோக்ரஸின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து தைவான் வந்து அவங்களுக்குன்னு ஒரு நாங்க தனியா இருக்கணும். இது வந்து ஒரு தனி கண்ட்ரி. நாங்க தனியா இருக்கணும்ன்ற போது யுஎஸ் அவங்களுக்கு சப்போர்ட் குடுக்குறேன். நீங்க தனி கண்ட்ரி, உங்கள டெமோக்ரஸி இருக்கு. நீங்க அதனால நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு யுஎஸ் பண்றாங்க. பட் வந்து யுஎஸ் வில் நாட் ப்ரொசீட் எனி ஃபர்தர் ஆன் திஸ். இது வந்து ஒரு ப்ரொவோகேஷன் தான். யுஎஸ்க்கும் தெரியும். ஏன்னா அந்த மகாத்மா காந்தி ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, ஐ ஃபார் அன் ஐ மேக்ஸ் த ஹோல் வேர்ல்ட் பிளைண்ட். அதாவது ஒரு இன்னைக்கு யுஎஸ் வந்து சைனாவை அட்டாக் பண்றது, சைனா வந்து யுஎஸ் அட்டாக் பண்றது. இது வந்து இட் வில் நாட் ப்ராக்ரஸ் த ஹியூமானிட்டி, இட் வில் நாட் ப்ராக்ரஸ் த எக்கனாமி, இட் வில் நாட் ப்ராக்ரஸ் த growth ஆஃப் த வேர்ல்ட். இது வந்து ஒரு ரெக்ரெசிவ் growth-ஆ தான் ஆகும். 2 பேருமே வெப்பன்ஸ் யூஸ் பண்றது இட் வில் டிஸ்ட்ராக்ட். இந்த ப்ரொவோகேஷன்ஸ்லாம் ஏன் பண்றாங்கனாக்கா, இட் இஸ் ஜஸ்ட் டு இப்போ ஒரு ப்ரொவோகேஷன் நடந்ததுன்னா எக்கனாமிக்கலி அவங்களோட கான்சன்ட்ரேஷன் வந்து எக்கனாமில இருக்காது. இந்த ப்ரொவோகேஷன்னால இண்டஸ்ட்ரியல் growth வந்து ஸ்லைட் ஆயிடும். ஸோ இதுக்கு மேல யுஎஸ் வில் நாட் டூ எனிதிங் ஃபர்தர். இது வந்து ஒரு ஒரு இட் இஸ் அ பொலிட்டிக்கல் ப்ரொவோகேஷன் அண்ட் இட் இஸ் அன் இட்ஸ் அ ஜியோ பொலிட்டிக்கல் ப்ரொவோகேஷன் அண்ட் செகண்ட் திங் இஸ் யுஎஸ் உள்ள எலெக்ஷன்ஸ்லயும் பாத்தீங்கன்னா டெமோக்ரட்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இட் இஸ் க்ரோயிங். ஓகே, இப்ப ஹிஸ்டாரிக்கலாவும் பார்த்தோம்னாலும் சரி, இப்ப பார்த்தாலும் சரி, சைனாவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கிளைம் என்னன்னா தாய்வான் வந்து எங்க கண்ட்ரியோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான், சைனாவோட ஒரு பார்ட் தான் அப்படின்றதுதான் சைனாவோட கிளைமா இருக்கு. தாய்வான் பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய மக்களோட சென்டிமெண்ட்ஸ் என்னவா இருக்கு? ஆஹ் சைனாவோட இணையணும் அப்படின்ற மாதிரியான கோரிக்கைகள் தாய்வான்ல இருக்கா, இல்லாட்டி இது வந்து கம்ப்ளீட்டா தாய்வான் பொறுத்த வரைக்கும் அதுக்கான ஸ்கோப்பே இல்லையா? ஒரு கண்ட்ரி வந்து இப்போ டெமோக்ரஸியை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டாங்கனாக்கா தே டோன்ட் வாண்ட் டு பி கண்ட்ரோல் பை எனிபடி. அவங்களுக்கு அதை தான் சொல்றேன், கல்ச்சுரலி தே குட் பி டுகெதர். இப்போ ஸ்ரீலங்கன்ஸ் அண்ட் இந்தியன்ஸ், இப்போ தமிழ் இலங்கை ஸ்ரீலங்கன்ஸ், தமிழ் ஸ்ரீலங்கன்ஸ் அண்ட் தமிழ்நாடு கல்ச்சுரலி தே ஆர் வெரி சிமிலர். 2 பேருக்கும் உள்ள அந்த பாண்ட் வந்து ரொம்ப எல்லாம் ஒரே மாதிரி தான். அவங்களோட சாப்பாடு விதங்கள், இவங்க சாப்பாடு விதங்கள் எல்லாம் ஒண்ணுதான். பட் வந்து வேற கண்ட்ரின்ற பொழுது வேற வேற கண்ட்ரி. இவங்க தே என்ஜாய். நாங்க வந்து ஒரு எப்படி இப்ப நம்ம வந்து ஸ்ரீலங்கன்ஸ் வந்து நாங்க என்னதான் இருந்தாலும் ஸ்ரீலங்கன்ஸ்னு சொல்லிக்கிறோமோ, அந்த ஐடென்டிட்டி வச்சு நம்ம டிஸ்கிரைப் பண்ணிக்கிறோமோ, இவங்க தைவானீஸ் அண்ட் இவங்க வந்து சைனா. பொலிட்டிக்கல் கான்ஃபிளிக்ட் இருக்குது. பொலிட்டிக்கல் கான்ஃபிளிக்ட் வந்து சைனா இஸ் ஆல்வேஸ் பீன் ஸ்டேட்டிங் தட் இது வந்து எங்களோட கண்ட்ரி அப்படின்னு. இவங்களும் வந்து தே ஆல்சோ வேர் அ பார்ட் ஆஃப் சைனா அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம். ஹிஸ்டாரிக்கலி தே ஹேட் அ ரெவல்யூஷன். பட் என்ன ப்ராப்ளம், என்ன ஒரு இஷ்யூனாக்கா, people who are there today are the young people for the future. இவங்களை பொறுத்த வரைக்கும் we have experience, we are born with our own rights to choose our own government. எங்களுக்கு வந்து வேற கண்ட்ரியோட கவர்மெண்ட்டை வந்து நாங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும்ன்ற ஒரு ரைட் இல்லைன்றாங்க. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு இட் வில் ஆல்வேஸ் ரிமைன். அண்ட் இதனால தான் மெயின் கான்ஃபிளிக்ஸே வருது. இந்த கான்ஃபிளிக்ஸ் வந்து ஏன் வருது அப்படின்ற போது மெயினான கான்ஃபிளிக்ஸ், ஒரு கான்ஃபிளிக்ட் வர்றதோட ரீசன் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் பாஸ்ட்டை வந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணிட்டு கொண்டு போற ஒரே ரீசன்னால தான். இட் குட் பி இந்தியா பாகிஸ்தான், மொரோக்கோ, அல்ஜீரியா, வெஸ்டர்ன் சஹாரால ஒரு கான்ஃபிளிக்ட் இருக்கு. இப்போ தைவான், சைனா, அதுவும் பாத்தீங்கன்னாக்கா அந்த அந்த ஸ்ட்ரெயிட் அந்த 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 ரீஜன்ல ஒரு இது இருக்குது. சவுத் கொரியா, நார்த் கொரியா, அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இஸ்ரேல், பாலஸ்தீன் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இட் இஸ் ஆன் தட் லேண்ட் அண்ட் லேண்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஆர் லைக் ரிசோர்சஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ். இதனால தான். ஸோ திஸ் வில் ரியலி நாட் சால்வ் த ப்ராப்ளம், but it just continues further and people will not accept uh, to be led. Hong Kong மாதிரி ஆயிடும். Hong Kong at the end of the day Hong Kong வந்து China took over so with force. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயமும் என்னன்னா, இப்ப நான்சி பெலோசியோட விசிட்டை வந்து தாய்வான்ல கூடிய மக்கள் எப்படி பாக்குறாங்க அப்படின்ற கேள்வியும் இருக்கு. ஏன்னா இப்ப தாய்வான் வந்து இந்த ப்ரெஷரை வந்து அவங்க தான் டைரக்டா ஃபேஸ் பண்றாங்க. இப்ப சைனீஸ் ஆர்மி ட்ரில் பாத்தீங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் தள்ளி நடந்துட்டு இருக்கு. தாய்வான் 15 கிலோமீட்டர்ஸ் தூரத்துல நடந்துட்டு இருக்கு. ஸோ இது டைரக்டா தாய்வான் மக்களுக்கு ஒரு த்ரெட். ஸோ நான்சி பெலோசி வந்து அக்ரெசிவான ஒரு முடிவு எடுக்கிறாங்க, தாய்வானுக்கு வராங்க. வந்தனால இப்ப தாய்வானுக்கு இவ்வளவு பெரிய ஒரு செக்யூரிட்டி த்ரெட் வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த டைம்ல யூஎஸ் வந்து அவங்கள ப்ரொவோகேஷனுக்கு ஒரு டூலா யூஸ் பண்றத தாய்வானீஸ் மக்கள் எப்படி பார்ப்பாங்க? ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. ஒன்னு வந்து யூஎஸ் இஸ் சப்போர்ட்டிங் தெம் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க.
US is supporting them economically. US is supporting them with weapons, geopolitically இந்த சப்போர்ட் கொடுக்குறாங்க. இன்னொரு சைடுல வந்து மக்கள் உள்ளயும் வந்து நிறைய ப்ரொடெஸ்ட் வருது. ஏன்னா மக்களுக்கும் தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா தைவானோட பிக்கெஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர் வந்து சைனா. தைவானோட பிக்கெஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர் சைனா, அதுக்கப்புறம் இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஸோ மக்கள் என்ன தெரிஞ்சுக்கிறாங்க, இவ்வளோ நம்ம ஸ்மூத்தா போற ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு நான்சி பெலோசியோட விசிட்னால குளோபலி வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு ஹெட்லைன்ஸ் எடுக்குது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இட் இஸ் கிரியேட்டிங் அ லாட் ஆஃப் அதர் கன்ஃபrontations. ஏன்னா சைனா இவ்வளோ நாளா இவ்வளோ அக்ரெசிவ் China was aggressive in the last 1 year, which was there. But இப்போ வந்து it is getting more aggressive, and the fears of conflict are increasing more. And fears of conflict, provocation of conflict is increasing. ஆனா ஒரு வார்னு ஒண்ணு நடந்ததுனாக்கா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஒரு வார்னு ஒண்ணு நடந்ததுனாக்கா China is very strong. China is very strong to occupy. So the United States அந்த இடத்துலயும் வந்து ப்ரோவோகேஷன் கிரியேட் பண்ணிட்டாங்க. பட் ஒரு வார்னு வந்ததுனாக்கா தே கேன் கம் ஃபார்வர்ட் ஃபார் தைவான். பட் ஆனா அந்த இடத்துல ரீஜன்ல தே ஆர் வெரி ஸ்ட்ராங் டிஃபென்ஸ் டிஃபென்ஸ்ல தே வெரி ஸ்ட்ராங் வித் வெப்பன்ஸ். ஸோ தைவான் மக்களுக்கும் தெரியும் இந்த ஒரு விசிட்னால வந்து இட் வில் ரியலி அந்த ஒரு கிராக்ஸ் திரும்ப வந்து வரும். ஏன்னா இப்ப பாருங்க ஒரு வேர்ல்டே வந்து இட் இஸ் ஒன்ஸ் அகெயின் ஸ்பீக்கிங் அபவுட் த பாஸ்ட். ஏன்னா the best thing to move our head is to forget the past. The pastல வந்து நிறைய அந்த ஒரு ஒரு ஹர்ட், ஒரு ஹேட் இதெல்லாம் நடந்ததை வந்து நம்ம இப்போ இருக்கிற தலைமுறை பேசும்போது there is a hate that comes inside. And the hate will create more of the divide. And in that divide people when அப்போ insecurity increase ஆகும் அந்த divide ஆகும்போது. அந்த insecurity அதிகமானோன்னா they will start investing inside what is more giving them safety and security. ஸோ இதனால வந்து அவங்களோட எக்கனாமிக் ப்ராக்ரஸ் வந்து பாதிக்கப்படும். இப்போ நம்ம ஒரு சின்னது ஒரு போன கொஸ்டின்ல நான் சொல்லியிருந்தேன். இப்போ இந்தியாவோட ட்ரேட் அஃபெக்ட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். சப்ளை செயின் அஃபெக்ட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். இப்போ இந்தியாவோட ட்ரேட் அண்ட் சப்ளை செயின் அஃபெக்ட் ஆகும்னாக்க இப்போ தைவானோட ட்ரேட் அண்ட் சப்ளை செயின் வித் வேர்ல்டு வில் ஆல்சோ பி அஃபெக்டட். ஏன்னா அவங்களோட எக்ஸ்போர்ட்டிங் எல்லாமே அஃபெக்ட் ஆகிடும். ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த விசிட்னால வந்து நம்மளோட ஒரு இட் இஸ் பீன் ஒரு நமக்கு மாரலி நமக்கு ஒரு ஒரு கண்ட்ரிஸ் இருக்கிறாங்க நம்ம சப்போர்ட்டுக்குன்ற அந்த ஒரு ஸ்ட்ரென்த் வந்துருச்சு அவங்களுக்கு. செகண்ட் திங் வந்து ஏன்னா ஒரு ப்ராப்ளம் தைவானுக்குனாக்கா இத்தனை கண்ட்ரி வந்து நமக்கோசரம் வியூஸ் எடுக்கிறாங்க, ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்றது தெரிய வந்துருச்சு. ஆனா அவங்களுக்கு வந்து என்ன ஒரு சேலஞ்ச் அப்படின்றபோது எக்கனாமிக்கலி இப்போ சைனா வந்து நான் நிறைய இம்போர்ட் பண்ற நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்றேன் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய எஃபெக்ட். செகண்ட் திங் வந்து ஒரு மெயின் ரீசன் இது வந்து டு பி ஹைலைட்டட் இஸ் டிஎஸ்எம்சின்றது ஒரு செமிகண்டக்டர் சிப் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஆஃப் தைவான். இது வந்து நம்ம மிஸ் பண்ணாம இது வந்து இட் ஹாஸ் டு பி ஹைலைட்டட் ஃபார் தைவான். ஏன்னா செமிகண்டக்டர் சிப்ஸ் வந்து இதுதான் வந்து ஃபியூச்சர். ஏன்னா சைனா யூஸ் பண்ற எல்லா வெப்பன்ஸுமே யூஸ் பண்ற அந்த சிப்ஸே வந்து மேனுஃபேக்சர் பண்றது தைவான். ஸோ சைனாவுடைய இருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல யூஸ் பண்ற வெப்பன்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து இட் இஸ் ஆல்சோ மேனுஃபேக்சர் இன் தைவான். ஸோ இவங்க சிப்ஸை வாங்கியே இவங்க வந்து வெப்பன்ஸ் டெவலப் பண்ணி இவங்களே அட்டாக் பண்ண முடியாது இல்லை. அதனால என்ன ஆகுது, இந்த டிஎஸ்எம்சின்றத வந்து இது வந்து தைவான்ல தான் மெயினா வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் சிப் மேனுஃபேக்சரர். வந்து யூரோப் யூஎஸ் தெரிஞ்சுக்கிட்டாங்க இந்த மாதிரி ஒரு காலத்துல வந்து கண்டிப்பா வந்து சைனா வில் கண்ட்ரோல் தைவான். அதனால என்ன பண்ணிட்டாங்க, இந்த டிஎஸ்எம்சியை வந்து சிப் மேனுஃபேக்சரிங் வந்து அது வந்து ஒரு ஒரு எக்கனாமிக்கலி நம்ம வந்து ஒரு இதை வந்து டாமினேட் பண்ணோம்னாக்கா நமக்கு வந்து கிடைக்கிற ரா மெட்டீரியல்ஸோட மொனோபொலி இருக்கணும். அந்த ஆக்சஸ் டு ரா மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம கையில ஸ்ட்ராங் இருக்கணும். இப்ப சைனா கிட்ட வந்து இப்ப தைவானை பிடிச்சிட்டாங்கனாக்கா அவங்களுக்கு ஆக்சஸ் டு ரா மெட்டீரியல்ஸ் சிப் மேனுஃபேக்சரிங்கோட ஆக்சஸ் இருந்ததுனாக்கா தே வில் பிகம் எக்கனாமிக்கலி ஸ்ட்ராங் இன் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். அதனால யூஎஸ் யூரோப் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க, டிஎஸ்எம்சி கிட்ட சொல்லி 6 சிப் மேனுஃபேக்சரிங் பிளான்ஸ் வந்து யூஎஸ் அண்ட் யூரோப்ல ஓபன் பண்ற மாதிரி வச்சுட்டாங்க. ஸோ அந்த டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபரையும் வந்து தைவான் விட்டு எடுத்து அவங்க வந்து யூஎஸ் யூரோப்ல வந்து செட் பண்ற மாதிரி வச்சிட்டாங்க. ஸோ தட் டுமாரோ சைனா டசன்ட் ஹாவ் அ டாமினேஷன் இன் தட். ஆனா நீங்க இதுல பாத்தீங்கன்னாக்கா இதுல தான் வி வில் லேர்ன் இந்தியா வேர் இந்தியா இஸ் ஃபெயிலிங். ஏன்னா இந்த சிப் மேனுஃபேக்சரிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதுல வந்து செட் பண்ற பிளான்ஸ் யூஎஸ்லயும் யூரோப்லயும் செட் பண்ணிக்கிறாங்க. சைனா கிட்டயும் ஆக்சஸ் இருக்குது தைவான்னால, ஆனா இந்தியா கிட்ட ஆக்சஸ் இல்லை. ஸோ இந்தியா நீட்ஸ் டு இப்போ இந்தியா ஷுட் ஆல்சோ பி இப்போ இந்தியா இதுல இன்வால்வ் ஆனாங்கனாக்கா they will also get access to the chip manufacturing.
இது ஆவலைனாக்கா ஃபியூச்சர் ஆஃப் ப்ரொடக்ஷன் வில் நெவர் ரிமைன் பிகாஸ் வி டோன்ட் ஹேவ் த டெக்னாலஜி. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ் பிஹைண்ட் திஸ் ஸ்ட்ராட்டஜிக்கலி. எக்கனாமிக் ஸ்ட்ராட்டஜி, பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி, பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி, இது எல்லாமே உள்ள கலந்தது தான் இந்த சைனா வார். இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட். இப்போ இந்த டிஎஸ்எம்சியை பத்தி பேசும்போது என்னன்னா, அவங்க வந்து 70% மார்க்கெட் வந்து அவங்க கையில வச்சிருக்காங்க. அந்த ஒரு கம்பெனி கையில வந்து 70% மார்க்கெட் இருக்கு. தாய்வான் பொறுத்த வரைக்கும் சம்வேர் 80% 90% குளோபல் மார்க்கெட் வந்து அவங்க தான் செமிகண்டக்டர் சிப் மேனுஃபேக்சரிங் மார்க்கெட் வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. ஸோ தாய்வான்ற ஒரு சின்ன கண்ட்ரிக்கு ஏன் இவ்வளவு பெரிய அட்வான்டேஜ் அந்த ஒரு செக்டார்ல இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதுதான் சொல்றேன். நீங்க ஒரு இண்டஸ்ட்ரியல் ப்ராக்ரஸ் தான் வந்து எவ்ரி கண்ட்ரி இஸ் ஃபைட்டிங் டு கிரியேட் மோர் வெல்த். எல்லாருமே பாத்தீங்கன்னா எல்லா கான்ஃபிளிக்ஸ்ல எல்லா கான்ஃபிளிக்டும் மெயின் கான்ஃபிளிக்டோட ரீசன்ஸ் பிஹைண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா தே வாண்ட் டு கிரியேட் வெல்த். அந்த வெல்த் கேன் ஒன்லி பி அச்சீவ்ட் வித் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அந்த சயின்ஸ் டெக்னாலஜி இனோவேஷன் தான் வந்து இட் வில் ஹெல்ப் யூ டு கிரியேட் வெல்த். நம்ம எதிர்பார்க்கல 2000க்கு அப்புறம் வந்துட்டு ஃபுல்லா ஐஓடி இண்டஸ்ட்ரீஸ் தான் வரும்ன்றது. இப்போ ஐஓடி இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் சென்சார் இண்டஸ்ட்ரீஸ் வரும்போது இப்ப நம்ம பேசுறது எல்லாம் பாத்தீங்கன்னா நானோ டெக்னாலஜி யூஸ் பண்ணி வர சிப்ஸ் தான். ஸோ இந்த மைக்ரோ சிப்ஸ்ன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அந்த மைக்ரோ சிப்ஸ் இப்போ வந்து நானோ சிப்ஸா மாறுது. இந்த சிப் ப்ரொடக்ஷன்ற ஒரு ஒரு மொனோபாலி ஆஃப் த ப்ரொடக்ஷன்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த டாமினன்ட் லீடர்ஸ் வந்து டிஎஸ்எம்சி, அதுக்கப்புறம் சாம்சங், அதுக்கப்புறம் இன்டெல் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. பட் லீடர்ன்ற போது தே ஹாவ் திஸ் ஆக்சஸ் டு டெக்னாலஜி. இந்த ஆக்சஸ் டு டெக்னாலஜின்றது தான் இருக்கிறதுலேயே அவங்களோட டாமினன்ஸ். செகண்ட் திங் இஸ் அந்த ரீஜன்ல வந்து மினரல்ஸ் ஆர் ஆல்சோ அவைலபிள். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி அந்த மினரல்ஸ் ஆர் அவைலபிள் இன் சைனா ஆல்சோ. ஸோ இந்த யார் கையில வந்து இந்த ஆக்சஸ் டு ரா மெட்டீரியல்ஸ் இருக்கோ இட் வில் ஹெல்ப் தெம் அச்சீவ் அ காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். இண்டஸ்ட்ரியலி காம்படிட்டிவ் அட்வான்டேஜ்ன்ற போது ஒரு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ்னா என்னன்னாக்கா நம்மளோட ஸ்ட்ராங் ஸ்ட்ரென்த்னு சொல்லுவோம். அந்த யார் கையில வந்து ஒரு ஆக்சஸ் டு ரா மெட்டீரியல்ஸ் இதுல 4 ஃபேக்டர் இருக்கு which will lead us to help achieve competitive advantage. ஒன்னு வந்து வேல்யூ. நம்ம டிஎஸ்எம்சியோட வேல்யூ ரொம்ப ஹை. டிஎஸ்எம்சின்னாக்கவே ஒரு ஒரு ட்ரஸ்ட் இருக்குது, அது வேல்யூ. செகண்ட் திங் ரேர்னஸ். ரேர்னஸ்னாக்கா இந்த ப்ராடக்ட் வந்து ரேரான ப்ராடக்ட், அப்போ வந்து இட் கேன் அச்சீவ் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். இன்எபிலிட்டி டு பி இமிட்டேட்டட் அண்ட் இன்எபிலிட்டி டு பி சப்ஸ்டிடியூட்டட். ஒரு ப்ராடக்டை வந்து நீங்க ஈஸியா காப்பி பண்ணிட்டீங்கன்னாக்கா அந்த ஒரு ப்ராடக்டோட வேல்யூ போயிடும். அதனால டிஎஸ்எம்சி அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பேட்டன்ட் வாங்கி ப்ரொடெக்ட் பண்ணிப்பாங்க. இப்போ தைவான் டிஎஸ்எம்சின்ற பொழுது இட் இஸ் கெப்ட் அ வேல்யூ ரேர். அட் த சேம் டைம் அவங்க பண்ற டெக்னாலஜி அளவுக்கு மற்றவங்களால பண்ண முடியல. ஃபோர்த் ஃபேக்டர் இஸ் இன்எபிலிட்டி டு பி சப்ஸ்டிடியூட்டட். சிப்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்றதுக்கு வேற ஏதாவது வந்தால் தான் தைவானுக்கு வந்து இனிமேல் வேல்யூ இல்லாமல் போகும் டிஎஸ்எம்சி. ஆனா நமக்கு தெரியல அடுத்த ஒரு 50 இயர்ஸ்க்கு வந்து சிப்ஸ் தான் வந்து மெயின் ஃபார் த ஐஓடி இண்டஸ்ட்ரி டு க்ரோ. ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இருந்து எல்லாத்த பத்தி பேசுறோம். அப்ப ஹார்ட்வேர் மேனுஃபேக்சரிங் வந்து சிப்ஸ் தான் தேவை. அந்த சிப்ஸ் இந்த நானோ சிப்ஸ், மைக்ரோ சிப்ஸ் இதுதான் தேவை. இந்த சிப்ஸ் தேவைன்ற பொழுது உங்களுக்கு தைவான் ஹாஸ் a very high amount of economic advantage and thereby it can achieve a political influence with balancing with somebody. கடைசியா ஒரே ஒரு கேள்வி. இப்ப இந்த பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் பைடனை வந்து பலவீனப்படுத்துமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இப்ப நான்சி பெலோசி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. ரிப்பப்ளிகன்ஸ் எல்லாரும் ஒன் பை ஒன் அவங்கள நான்சி பெலோசியை வந்து ஓப்பனா சப்போர்ட் பண்றாங்க. ஏற்கனவே இந்த லாஸ்ட் 6 months பார்க்கும்போது பைடனோட பாப்புலாரிட்டி வந்து டிராப் ஆயிட்டே இருக்கு. ஸோ இதுல பார்க்கும்போது என்ன ஒரு வீக்கான லீடரா தான் ப்ரொஜெக்ட் ஆகுறாரு. இது எப்படி என்ன ட்ரீட்மெண்ட் பார்ப்பீங்க? இப்போ காங்கிரஸ் எலெக்ஷன்ஸ் அண்ட் காங்கிரஸ் இதுல பாத்தீங்கன்னாக்கா தே வில் நவ் grow very strong. இப்போ ஜோ பைடன் has controlled சைனான்ற மாதிரி ஆயிடுச்சு. அதாவது அது சொல்றாங்க பியர்டிங் த லயன் இன் இட்ஸ் ஓன் டென். அந்த மாதிரி அதாவது சிங்க கோகைக்குள்ள போய் அந்த ஒரு பியர்டை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இன்னைக்கு எப்போ வந்து சைனாவோட டெரிட்டரியில போய் நாங்க வந்து அங்க தைவான் இதுன்னா நான்சி பெலோசி வெண்ட் ஓவர் தேர். அப்போ வந்து யுஎஸ் டொமஸ்டிக் இதுல வந்து we have controlled Russia, we have controlled China அப்படின்றது ஒரு பழைய ட்ரம்ப் கவர்மெண்ட்ல வந்து அவங்களும் அதே மாதிரி தான் ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணாங்கன்னாக்கா நாங்க ட்ரேட் வார் அதுல வந்துட்டு நாங்க சைனாவை கண்ட்ரோல் பண்ணோம்னு ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. டெமோக்ராட்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களோட ஐடியாலஜி படி நாங்க டெமோக்ரஸியை சப்போர்ட் பண்றோம், அதனால சைனாவை கண்ட்ரோல் பண்றோம்
அப்படின்னு சொல்லிட்டு நாங்க யுக்ரைனுக்கு வந்து டெமோக்ரஸி ரைட்ஸை வந்து சப்போர்ட் பண்றோம், தைவானோட டெமோக்ராட்டிக் ரைட்ஸை வந்து சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி தைவான்ல போய் பண்றாங்க. அதே டெமோக்ராட்டிக் ரைட்ஸை சப்போர்ட் பண்ணோம்னாக்க நிறைய அதர் கண்ட்ரீஸ்லயும் இருக்குது. அந்த ரீஜன்லயும் வந்து அவங்க அதெல்லாம் வந்து ஒரு இந்திய இப்ப அர்மேனியா அசர்பைஜான்ல கூட வார் நடக்குது. ஏன் அங்க போய் இறங்க இருக்கலாம், இறங்காம இருப்பாங்கல்ல. ஸோ த ஃபேக்ட் இஸ் என்னன்னா திஸ் இஸ் ஆல்சோ கிவிங் தெம் அ பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ். பட் இந்த பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாருமே பண்றது தானே. ஸோ ஒரு 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 எலெக்ஷன்ஸ்னு வரும்போது எவ்ரிபடி வில் ட்ரை டு ஷோ த அதர் கண்ட்ரி இன் பேட் லைட். இப்போ இந்தியாவில் ஒரு எலெக்ஷன்ஸ் வந்தாக்கா பாகிஸ்தான்னு சொல்லுவாங்க, இல்லை சைனான்னு சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் வெரி நாங்க எப்படி எங்க லீடர் எப்படி கண்ட்ரோல் பண்ணாங்க அப்படின்றது ஒரு ஒரு இட் இஸ் சம்திங் டு ஷோ த பவர் அண்ட் த டாமினன்ஸ் ஆஃப் த பார்ட்டி அண்ட் த லீடர். ரொம்ப நன்றி சார். உங்க பிஸியான டைம்ல எப்பவும் போல ஒரு டீடைல்டான ஒரு பேட்டி கொடுத்தது ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ரொம்ப நன்றி.